Mr. X has 3 children. The birthday of the first children falls on 5th Monday of the April. இதில் தான் தெளிவாக இருக்கணும். ஆக்சுவலாக இதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ 5th மண்டேனா 5ஆம் தேதி மண்டே இல்லை, ஏப்ரல் மாதம் வரக்கூடிய 5வது மண்டே. ஓகேவா. That of the second one falls on the 5th Thursday on the நவம்பரில் 5வது வியாழக்கிழமை. On which day is the birthday of his third child which fall on 20th December. ஸோ 3வது சில்ட்ரனுக்கு போயிட்டார். ஸோ நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிறத என்னது கவர்மெண்ட் பாலிசி. ஓகேவா. சரி, சைனாவில் 1 child பாலிசிலாம் வந்துச்சு. ஸோ அது ஃபெயிலியரு. சரி, இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 3வது சைல்டெலாம் இருக்குது. சரி, ஓகே. தி பர்த்டே ஆஃப் தி ஃபஸ்ட் சைல்டு எப்போ? 5th மண்டே ஆஃப் தி ஏப்ரல். அப்போ எந்த வருஷம்னு தெரியல, ஆனால் எந்த வருஷமாக இருந்தாலும் சரி ஏப்ரலில் 30 நாள் தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் மண்டே எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. சரி, இதில் வந்து மொத்தம் 2 கேஸ். ஸோ கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 2 இது இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ மண்டே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இது 1ஆம் தேதி, அடுத்து 8ஆம் தேதி, அடுத்து 15, அடுத்து 22, அடுத்து 29, 30 இப்படி வரும். இது ஒரு கேஸ். கேஸ் 2 என்னவாக இருக்கும் அப்படின்னா, மண்டே 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்போ சண்டே 1ஆம் தேதி, மண்டே 2ஆம் தேதி. மண்டே 2ஆம் தேதி ஆச்சுன்னா அடுத்து +7 9 +7 16 +7 23 +7 30. ஸோ இந்த மாதிரி அப்போ 2 பாசிபிலிட்டி. மண்டே 30ஆம் தேதி இந்த மாதிரி 5 மண்டே இருக்கலாம், இல்லைனா 29 இந்த மாதிரி 5 மண்டே இருக்கலாம். இதை வச்சு செகண்ட் இதை மேட்ச் பண்ணி நம்ம டேலி பண்ண போகிறோம். ஓகேவா. சரி, அப்போ ஃபஸ்ட்டு சைல்டு ஃபால்ஸ் ஆன் 5th மண்டே. அப்போ 29ஆம் தேதி பிறந்திருக்கு அப்படின்னா, அண்ட் தேட் ஆஃப் செகண்ட் சைல்டு ஃபால்ஸ் ஆன் 5th Thursday ஆஃப் தி நவம்பர். இப்போ நவம்பர் இதை வச்சு நவம்பரில் 5வது Thursday என்ன வருதுன்னு செக் பண்ணுவோம். ஓகேவா. சரி, இப்போ இது வந்து ஏப்ரல். கரெக்டாக, இது வந்து ஏப்ரல், இதுவும் என்னது தான் ஏப்ரல் தான். 2 கேஸ். ஓகே. ஸோ இப்போ ஏப்ரல் வந்து 29 வரை நம்ம எடுத்துட்டோம். 29ஆம் தேதி என்னது மண்டே அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஒரு நாள் இங்கே இருக்குது, ஒரு நாள். அடுத்து மேல 31 நாள். ஸோ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணியே போட்டுருவோமா? எஸ், அதான் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு நாள். மேல டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3. ஜூன் 2, ஜூலை 3, ஆகஸ்ட் 3, செப்டம்பர் 2, அக்டோபர் 3, நவம்பர் நவம்பரில் வந்து 5th அதாவது 5வது Thursday சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி நம்ம எடுத்துப்போம். நவம்பர் 1ஆம் தேதி என்ன நாளுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சரியா. ஓகே. ஸோ 3 6 1 7 போயிடுச்சு. 3 5 6 7 போயிடுச்சு. இப்போ 4 ஆட் டேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா. 4 ஆட் டேஸ் அப்படின்னா இப்போ வந்து மண்டே இருக்குது. அப்போ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ வந்து நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. இப்போ இதில் நவம்பர் 1ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னா, சரி, நவம்பர் 1ஆம் தேதி ஃப்ரைடே 1. அப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ 2 3 4 5 6 7 1 7 7 14 3 21 4 28 29 30. நவம்பரில் 30 நாள் தான் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 4 தேர்ஸ்டே தான் வருது, 5வது Thursday வரலை. அப்போ இது எல்லாமே தப்பு. ஸோ கேஸ் 1 வராது. அப்போ கேஸ் 2ல் தான் கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் இருக்குது. ஓகேவா. சரி, இப்போ இதில் 30 வரை வந்தாச்சு. ஏப்ரல் முடிஞ்சு போச்சு. அடுத்து மே. நம்ம இதில் சொன்ன மாதிரி மே 3, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 1ஆம் தேதி. இதோட என்ன கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்கும். 3 6 7 2 4 7. இதில் 3 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம்? 3 ஆட் டேஸ் இருந்துச்சு அப்படின்னா இது 30 முடிஞ்சு போச்சா? ஓகே. இப்போ நவம்பர் 1 தான் நான் போட்டேன். கரெக்டாக. இது வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 1ஆம் தேதி வரை நான் போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ நவம்பர் 1 என்னென்னு நான் பார்த்தேன் அப்படின்னா 3 நாள் தள்ளி. அப்போ இது என்ன நாள் வந்துருக்கு? இது மண்டே. 30 வந்து மண்டே. அப்போது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்போது நவம்பர் 1ஆம் தேதி தேர்ஸ்டே. இது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா. ஃபைன். இப்போ 1ஆம் தேதி தேர்ஸ்டே அப்படின்னா
அடுத்து 8ஆம் தேதி தேர்ஸ்டே, அடுத்து என்ன வரும் 15, 22, 29 இது வந்து தேர்ஸ்டே வந்துடும். அப்போ 5 தேர்ஸ்டே வந்துச்சு. 5th தேர்ஸ்டே நவம்பரில் வந்து இந்த செகண்ட் பேபி வந்து பிறந்திருக்காங்க. ஸோ ஓகே, இது ஓகே. அடுத்து விச் டே ஆஃப் தி பர்த்டே தேர்ட் சைல்டு விச் ஃபால்ஸ் ஆன் December 20 கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு இதுலேருந்து தெரிகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, என்னது 29ஆம் தேதி என்னது தேர்ஸ்டே அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எது நவம்பரில். அப்போ நவம்பரில் மீதி இருக்கிறது ஒரு நாள் ஒரு நாள் வந்து நவம்பர் 30. டிசம்பரில் 20 கேட்டிருக்காங்க. அப்போ 20 அப்போ கூட்டினா 21. இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 0 தான் வருது. அப்போது சேம் தேர்ஸ்டே தான் வரணும். அப்போ ஆன்சர் தேர்ஸ்டே. ஏன்னா எத்தனை நாள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்து கூட்டுவாங்க. சரியா? ஸோ இதில் 2 கேஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். 2 கேஸு, ஒன்று 29 இருக்கலாம், இல்லைனா 30 இருக்கலாம். ஓகேவா? ஸோ 29 பண்ணும்போது எனக்கு 5 தேர்ஸ்டே வரல, அதனால் சால்வ் பண்ண முடியல. ஸோ இப்போது 30 நாள் பண்ணும்போது 5 தேர்ஸ்டே வந்துடுச்சு. ஸோ அது போக நவம்பரில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. டிசம்பரில் 20th கேட்டிருக்காங்க. அப்போ 20 கூட்டினா 21. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. அப்போது சேம் டே தான் வரும். அப்போ தேர்ஸ்டே தான் ஆன்சர். ஓகேவா? ஃபைன்.